ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 38. கோ அதி பிரயாசோ அசுர பாலகா ஹரேர் உபாசனே ஸ்வே ஹிருதி சித்ரவத்சதா ஸ்வஸ்யாத்மனः சக்யுரசேஷ தேஹினாம் சாமான்யத கிம் விஷயே உபபாதனை. வேர்ட் பை வேர்ட் மீனிங். என்ன அதிப்பிரயாச கடினமான முயற்சி. அசுர பாலகா அசுரகுமாரர்களே. ஹரே பரமபுருஷரின் உபாசனே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில். ஸ்வே தன்னுடைய சொந்த. ஹிருதி இதயத்தில். சித்ரவத் இடம் போல. சத எப்போதும் இருப்பவர். ஸ்வஸ்ய தன்னுடைய அல்லது ஜீவராசியினுடைய. ஆத்மன பரமாத்மாவின். சக்யு நலம் விரும்பும் நண்பரின். அசேஷ எண்ணற்ற. தேகினாம் உடல் பெற்ற ஆத்மாக்களின். சாமான்யத பொதுவாக. கிம் தேவை என்ன. விஷய உபபாதனை புலன் இன்பத்திற்குரிய புலன் பொருள்களை அளிக்கும் செயல்களுக்கு. டிரான்ஸ்லேஷன். நண்பர்களே, அசுரகுமாரர்களே, பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது பரமாத்மா அம்சத்தில் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் எப்போதும் வாசம் செய்கிறார். உண்மையில் அவர் அனைத்து ஜீவன்களுக்கும் நண்பரும் அவர்களது நலம் விரும்பியும் ஆவார். மேலும் பகவானை வழிபடுவதில் எந்த சிரமமும் இல்லை. அப்படியானால் மக்கள் ஏன் அவரது பக்தி தொண்டில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் புலன் இன்பத்திற்குரிய செயற்கையான பொருள்களை தேவையின்றி உற்பத்தி செய்வதில் அதிக விருப்பம் கொண்டுள்ளனர்? பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோரையும் விட உயர்ந்தவர் என்பதால் அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. இருந்தாலும் அவரது பக்தனுக்கு பகவான் கிருஷ்ணர் சுலபமாக அடையப்படக்கூடியவராக இருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் ஆகாயத்திற்கு ஒப்பிடப்படுகிறார். ஏனெனில் பரந்து விரிந்ததாக ஆகாயம் இருந்தாலும் அது மனிதர்கள் மட்டுமல்லாமல் மிருகங்களால் கூட அடையப்படக்கூடியதாக இருக்கிறது. பரமபுருஷ பகவான் அவரது பரமாத்மா அம்சத்தில் உற்ற நண்பராகவும் நலம் விரும்பியாகவும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் விளங்குகிறார். சயுஜோ சகாயோ என்று வேதங்களில் உறுதி செய்யப்படுவது போல பகவான் கிருஷ்ணர் அவரது பரமாத்மா அம்சத்தில் எப்பொழுதும் ஜீவராசியுடன் அவனது இதயத்தில் குடியிருக்கிறார். பகவான் ஜீவராசிகளிடம் மிகுந்த நட்புடையவர் என்பதால் அவர்கள் சிரமமின்றி எப்போதும் அவரை தொடர்பு கொள்ளும் வசதிக்காக அவர்களுடைய இதயங்களில் பகவான் வாசம் செய்கிறார். இதை பக்தி தொண்டின் மூலமாகவே செய்துவிடலாம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம். ஒருவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்ட உடனேயே கிருஷ்ண கீர்த்தனம், அதை கேட்ட உடனேயே பகவானுடன் தொடர்பு கொண்டவன் ஆகிறான். ஒரு பக்தன் பக்தி தொண்டிற்குரிய எல்லா முறைகளிலும் அல்லது ஒரே ஒரு முறையினால் கூட பகவான் கிருஷ்ணருடன் உடனே தொடர்பு கொள்கிறான். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இவை பக்திக்கான 9 வித முறைகளாகும். 1 ஸ்ரவணம், 2 கீர்த்தனம், 3 ஸ்மரணம், 4 பாத சேவனம், 5 அர்ச்சனம், 6 வந்தனம், 7 தாஸ்யம், 8 சக்கியம், 9 ஆத்ம நிவேதனம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7
கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 38 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.